கதை சொல்லுங்க தீபா அப்படின்னு நிறைய பேர் உரிமையோட கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. கலாப காலத்துல சிதம்பரம் தீட்சிதர்களுக்கு நடராஜரை அந்நியரிடமிருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு ஒரே மனக்குழப்பம். கலாபம் அப்படின்ற சொல்லுக்கு மயில்னும் சண்டைன்னும் பொருள். துணிந்த சில தீட்சிதர்கள் போர் முடிகிற வரைக்கும் நடராஜரை எங்காவது ஒளிச்சு வைக்கலாம்னு ஊர் அடங்கியதும் தூக்கி கொண்டு நடக்கிறாங்க. இருள இடம் தேடி நடந்து நடந்து கால் சலித்து அவர்கள் வந்த இடம் ஒரு புளியந்தோப்பு. காலையில விடிஞ்சா தில்லையரசனை பார்க்க மக்கள் கூட்டம் கூடிடும் அப்படிங்கிறதுனால புளியமர பொந்தில் நடராஜரை ஒளிச்சு வச்சுட்டு மண்ணை குழைத்து பூசி பொந்த அடைச்சிடுறாங்க. நாட்களும் கழியுது. அமைதி திரும்பியதும் நடராஜரை மீட்க கிளம்புறாங்க. புளிய மரங்கள் எல்லாம் அடர்ந்திருந்த பகுதி நிறைய மாற்றங்களை கண்டிருந்தது. மரங்கள் எல்லாம் ஓங்கு தாங்காக வளர்ந்திருந்தன. இரவுல என்ன மரத்துல ஒளிச்சு வச்சோம் அப்படிங்கிற அடையாளத்தை அவங்க மறந்துட்டாங்க. ரொம்ப குழம்பி போய் எல்லா மரங்களையும் வெட்டி பார்க்கவா முடியும்? தோப்புக்காரன் சம்மதிப்பானா? இதெல்லாம் விட இது ரொம்ப பெரிய ரகசியம் வேற. தீட்சிதர்களை அச்சம் தொற்றிக்கொண்டது. பதட்டத்தோட அங்கும் இங்கும் ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல களைப்பிலையும் அசதியிலும் ஒரு மரத்தடி நிழல்ல தூங்கிடுறான். அப்போ அங்க வந்த ஒரு பண்ணையாள் மாட்டை எங்கே கட்டணும் அப்படின்னு தோப்புக்காரனிடம் கேட்கிறான். அந்த அம்பல புலியில கட்டுடா அப்படிங்கிறாரு தோப்புக்காரர். இந்த உரையாடல் ஒரு புத்திசாலி தீட்சிதரோட காதுல விழுது. உடனே அந்த தோப்புக்காரனிடம் போய் ஏன் அந்த மரத்துக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு விசாரிக்க அந்த தோப்புக்காரர் உண்மையை ஒத்துக்கிறார். ஐயா, நீங்க பதுக்கி வச்ச மரத்தை மறுநாள் காலையில நான் தற்செயலா பார்த்துட்டேன். என்னடா இது, இந்த மரத்துக்கு ஒரு பொந்து உண்டேன்னு பக்கத்துல போய் பார்த்தேன். நீங்க சரியா பொந்த அடைக்கல. உள்ள பார்த்தா அம்பலத்தரசன் திக்குன்னு ஆயிட்டு எனக்கு. நான் அந்த பொந்த சரியா பூசினேன். இரவெல்லாம் தூக்கமே வரல எனக்கு. நடராஜர் பூஜை இல்லாம இருக்கிறதா? அடுத்த நாளே அந்த மரத்துல ஒரு துணியை கட்டி எனக்கு தெரிந்த வகையில கிடைச்சத படைச்சு பூஜைகள் செஞ்சேன். அம்பலத்தார் உள்ள இருக்கிறதுனால அத அம்பல புலின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். நீங்க அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாராம். இது வினோத மஞ்சரி புத்தகத்துல தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் சொல்ற ஒரு நாட்டார் கதை. இப்படி மக்கள் புழங்குற வார்த்தைகள், கடைபிடிக்கும் வழக்கங்கள், அவர்களுடைய சடங்குகள், பழமொழிகள், பாடல்கள், கதைகள்னு எல்லாத்தையும் ஆய்வு செய்து வரலாற்றை பின்தொடரும் ஆய்வுக்கு தான் நாட்டாரியல்னு பேரு. திருவள்ளுவர் குறித்தும் அவருடைய பிறப்பு குறித்தும் தமிழ்நாட்டுல நிறைய நாட்டார் கதைகள் இருக்குது. அவர் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்னு தமிழ்நாட்டுல சில சமூகங்கள் குறிப்பிடுது. திருவள்ளுவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்ததா பல அதிசயங்கள் சொல்லப்படுது. உலக இலக்கியங்களிலே திருக்குறள் மீதுதான் பல ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. திருக்குறளுக்கு தான் அதிக புத்தகங்களும் எழுதப்பட்டுள்ளன. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. திருக்குறள்ல வள்ளுவர் கையாண்ட சில உவமைகளை நாம அன்றாட வாழ்க்கையில பழமொழிகளா பயன்படுத்துறோம். அப்படி உங்களுக்கு தெரிந்த பழமொழிகளை கமெண்ட்ல குறிப்பிடுங்க. இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாள்.